தாமதமத்த அப்படி இருந்தாலும் வாருங்கள் செல்வோம். மறுபடியும் போலாம். ஒன்று கோபம் கொள்ள வேண்டாம். மாமனாகப்பட்டவர் சொன்ன வார்த்தையை தான் நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். அத்தை, அப்படி இருந்தாலும் என் மாமனுடைய ஆசைப்படி உங்கள் எள்ளு பேரனாக வழங்கக்கூடிய வஜ்ரனுக்கு இந்திர பிரசத்தின் பட்டத்தை கட்டி நீங்கள் அதே இடத்தில் நீங்கள் சுகமாக வாழ்ந்திருங்கள். அப்படியா? நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை சிறுமீது மெச்சித்து கணவனாகப்பட்ட மடிந்து மாண்டு மடிந்து மண்ணோட மண்ணாகிவிட்டு. அதனால உங்களுடைய அடைக்கலமாக ஆகட்டும் சுவாமி. அர்ஜுனா, ஆயிரமே இருந்தாலும் மாமன் சொன்ன வார்த்தை ஒன்றுதான் காப்பாற்றிருக்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய பேர் சரி உத்தரகுமார்த்தியின் மகனாக விளங்கக்கூடிய பரிசுத்த பாலனை அன்னார் அழைத்தேன் என்று விரைவாக நீ அழைத்து வருகிறேன். கண்ணே பரிசுத்து எங்களது பாட்டனாரு பாருமப்பா சாமி. அப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தர்மநந்தன் உங்களை காண வேண்டும் என்று அழைத்தார். செல்வோமா? ஆகட்டும் சுவாமி. தாங்கள் சொன்ன பிரகாரம் அழைத்துக் கொண்டு வந்து எங்களது பாட்டனாரு. அப்படி இருந்தாலும் இந்த தர்மனாகப்பட்டவன் ஐவ பஞ்ச பாண்டவர்களுக்கும் இந்த பரிசுத்தாகப்பட்டவர் 1000 கோடி வணக்கங்கள் செய்திருக்கிறேன் சுவாமி. அன்னையே தாயே பாஞ்சாலி சுவாமி உங்களது பாதத்தையும் வணங்கியிருக்கிறேன். அன்னையே உங்களது பாதத்தையும் நான் வணங்கியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த தர்மனாகப்பட்டவன் நான் நாட்டை ஆண்டை வருவோம். இந்த அஸ்தினாபுரத்திற்கு என் பேரனாக விளங்கக்கூடிய பரிசுத்துக்கு நாங்கள் பட்டம் கற்கிறோம். பட்டம் கற்றாரே இதற்கு மேல் அஸ்திராபுரத்திற்கு நீதான் அரசன். உன் அருகாவில் இருந்து பார்ப்பவன் உன் தளபதி யுட்சு. அப்படி இருந்தாலும் யாரும் வருவது போல் சத்தம் கேட்கிறது. என்ன ஐயா பொதையில கழுத்து போச்சுங்க. பொதையில கழுத்து போச்சுங்க. சாமி புதையலை கழிச்சு பார்த்தீங்க. சாமி அப்பா குடிபடைகளா எப்பா சில நாளா இல்லாம நல்லா தொட்டு கும்பிடுங்களா. அப்படி பணிவா நில்லுங்க. அப்பா மகாராஜா உங்க இடத்துல ஒரு பைசலுங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தகராறு என்ன நடந்துச்சு? தகராறு இல்ல சாமி, இவர்கிட்ட இருந்து நான் நிலம் வாங்கினேன் சாமி. நான் வாங்கினாலும் வாங்கி அந்த நிலத்துல ஒரு வீடு கட்டலான்னு கடைக்கால போட்ட சாமி.
கடகால போட்ட இடத்துல பெரிய ஒரு புதையல் ஒண்ணு கிடைச்சிச்சு சாமி. அந்த புதையல் எனக்கு வேணும். இவர் தானே நிலத்தை வித்தாலும் அந்த புதையல இவரே வச்சுக்கிட்டு சாமி. இல்லப்பா நீ என்னப்பா சொல்ற? இடத்த மட்டும் தான் கொடுத்தேன் சாமி. அதனால உனக்கு அந்த பதவியில வேணாம், அவரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீ சொல்ற சாமி. எனக்கு அந்த புதையில வேணாம் சாமி, தெரியுதுங்களா? சரி, மேடம் தான் நான் வாங்கிக்கிட்டேன். அதனால அந்த அடியில கிடைச்ச புதையில அவரே வச்சுக்கிட்டு சாமி. அப்பா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இன்னைக்கு இந்த நியாயத்தை சரியா தீர்ப்பு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓமைய சாமி. ஆனா வந்து அவரே வச்சுக்கிட்டு சாமி. அவனைய நான் அப்புறமா ஓம் படிச்சுக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து வேண்டாம். இன்னைக்கு நல்ல நாள், அதனால சண்டை தகராறு நடக்கப்படாது. நீ பாரு, உனக்கு வேணாங்கிற எனக்கு வேணாம் வேணாங்கிற அவனே வச்சுக்கிட்டோம். அவன் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட சொல்றான், அவன் எனக்கு வேணாம் நீ வச்சுக்கிட்டோன்னு சொல்றான். அதனால இன்னைக்கு போயிட்டு பெருமாடு மேல தலையாட்டிக்கிட்டே தான் சாமி இருப்போம். அப்படி அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்தா இதுக்கு நான் தீர்ப்பு சரியான தீர்ப்பு சொல்லுவேன். சரி சாமி, அவங்க போயிட்டு வந்துங்களா? சாமி சாமி பெரிய சாமி பாடாப்பா வாயில ஓம கொடுக்குறவா. சாமி நிலத்தை நான் வாங்கினங்களா? நிலம் அவன் நிலம். நிலத்தை எனக்கு வித்துட்டான். சாமி நிலம் அவன் நிலம். நிலத்தை எனக்கு வித்துட்டான். சுத்த கரையா பேர்ல கரை ஒண்ணுதான், கரை என்னது? அதுல கிடைச்சது பாரு புதையில. அந்த புதையில எனக்கு தான் சொந்தம். அவனுக்கு புதையில எல்லாம் ஒரு குடுக்கல பார்த்தது. அப்படி இல்ல சாமி, புதையில எனக்கு சொந்தம். எனக்கு தான். இங்க பாரு, நான் அரசன்டா, என்ன அடிக்கூடாதுடா. நீங்க உட்காந்து சாமி, நீங்க வந்து குறுக்க மாட்டேங்கிறீங்க. சண்டை போடுறது ஏதாவது நாய் விட்டு என்ன பண்றது? புதையில எனக்கு தான் சாமி. நான் என் பக்கம் தான் இருக்கணும். இடம் நான் வைத்த புதையில என் இடத்துல தான் இருந்துச்சு, எனக்கு சொந்தம் தான். இந்திரா ஊமையும் பேசுறான். அவனுக்கு ஊமையா பணம் கூட வாங்கி திறக்க மாட்டேங்குது. உங்க பைசா நாயம் சரியா இருக்கணும். என் பக்கம் முடிச்சு விடுங்க. எவ்வளவு கமிஷன் தர பண்ணி வருங்க. பாரு, வீடு கட்டலாம்னு கணக்கால் எடுத்து கணக்கால் போட்டேன். எவ்வளவு ஆளு போட்டுக்கிறேன்? நான் 2 ஆளு மட்டும் போட்டுக்கிறேன். இங்க பாரு, எப்பா பொறுமையா இருக்கணும். திருத்தமா இருக்கும் கண்ணு. பாரு, இவ்வளவு ஆழமா தோன்றும் இல்லையா? அதனால இவனுக்கு சொந்தம், அந்த புதையில அவனுக்கு சொந்தம் இல்ல. ஆமா, எனக்கு தானே கண்ணு. கவலைப்படாத, இவ்வளவு ஆழமா தோண்டி புதையில எடுத்துருக்குது இல்லையா? இது இனிமேட்டுக்கு அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், உனக்கு சொந்தம் இல்ல. ராஜா கருவூலத்துக்கு சொந்தமா? நம்ம கருவூலத்துக்கு தான் சொந்தம். பூமி கடையில் இருக்கிறது பூரா எங்களுக்கு சொந்தம் இல்ல. உங்களுக்கு சொந்தம் இல்ல. சரி, ராஜா கருவூலத்துக்கு சொந்தம். கருவூலத்துக்கு தான் சொந்தம். ஏடா முன்னையா இதுக்கு ஏனாவிட அப்பயா எவன்கிட்ட போவானு சொன்னல. புண்ணிக்கும் தின்னு புண்ணியம் இல்ல, நானும் தின்னு புண்ணியம் இல்ல. ஓமனவன் கடை கட்ட மாதிரி போறாங்க.
அரசமா ஓய், பரிசுத்த மகாராஜரே கும்பிட்டு போகணும். கும்பிடுறா. உங்க நாயன் நல்ல நாயன் சாமி. நல்ல பிறகு அரசாங்கத்துக்கு கௌரவத்தை சொந்தா நீங்க போயிட்டு வாங்க. யாரு சொன்ன புண்ணியம் கமெண்ட் நீ எடுத்திருந்தாலும் நான் அடுத்தது ஏதாவது போயிருக்கேன் போ. அண்ணா, மாட்டினாரே. அப்படி இருந்தாலும் நீ ராஜ பரிவாரம் செய்யும் முறையில் அனைத்தையும் நானும் பார்த்தேன். சரி. இப்படி யார் இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சத்தியம் நீதி தர்மம் என்ற முறையில யாருக்கா இருந்தாலும் நீ சொல்லக்கூடிய தீர்ப்பு யாருக்கும் சமமானதா இருக்கும். அடிக்கிறானு அரசு கூட பார்க்க மாட்டேங்கிறானு அடிக்கிறானு. அதனால அடி வாங்கிட்டாவது சரியான தீர்ப்பு சொல்லி போடுறேன். பரிசுத்து சாமி, எங்கள் மனமெல்லாம் நிம்மதி இல்லப்பா. ஆகையினால நாங்கள் பாண்டவர் ஐவராஜாக்களும் யாவற்றால் வேறுவரும் போய் வருகிறோம். போயிட்டு வரப்பா. சென்று வாருங்கள்.